பூஜைக்கு வாங்கின பொரி நமுத்து போச்சுன்னு நம்ம வீணாக்கி கீழே போடாம ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸா இப்படி செய்து பாருங்க. 10 நிமிஷத்துல உளுந்து இல்லாம இன்ஸ்டண்டா நம்ம உடனடியா இந்த மாதிரி சாஃப்டான மெதுவடை செய்யலாங்க. வாங்க இன்னைக்கு நம்ம இந்த மெதுவடை பண்றதுக்கு பொரியை வச்சு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கப்பால ஒரு 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறேங்க. பொரி ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அரைக்கும் போது பொரி அளவு கம்மியாயிடும். அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பொரி அளந்து சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த இந்த 3 கப்பு பொரிக்கு 10லேருந்து 12 வடைகள் கிட்ட கிடைக்கும். இப்போது இந்த பொரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கையால் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. பொரி நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு இந்த பொரியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பொரி ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து மிக்சி ஜாரில் நம்ம பொரி அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது ரவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்ததும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து அதே மிக்சி ஜாரில் ஊற வச்சு எடுத்துருக்கிற பொரியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாங்க. கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம அரைச்சிட்டு நம்ம ரவை எடுத்துருக்கிற அதே பாத்திரத்தில் இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு நல்ல மாவு கெட்டியாக திக்காக இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரைக்கும் போது நம்ம எடுத்த 1 கப் அளவுக்கு தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு பக்கம் நல்லா மூடி வச்சு ஊற வச்சுக்கோங்க. ரவை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். இப்போது நல்லா ரவை ஊறி வந்ததுக்கப்புறம் இன்னும் நமக்கு இந்த வடை மாவு திக்காக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இதே அளவுகள் கரெக்டாக சேர்த்து செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வடைக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அடுத்து இது ஆப்ஷனல் தான், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. வடை உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம மெதுவடை பக்குவத்துக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைனா வாழை இலையிலையோ இந்த மாதிரி வடை போல் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் வடை போட்டுக்கலாங்க. பாத்திரம் எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வடை போட்டுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இப்போது மேலே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த வடையை நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாக உளுந்துக்கு மாவு அரைக்காமல் நல்லா சூப்பர் சாஃப்டான மெதுவடை மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பொரி வடை ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது மிச்சம் மீதி இருக்கிற மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பூஜைக்கு வாங்கின பொரி நமுத்து போச்சுன்னு அதை நம்ம கீழே வீணாக்கி போடாமல் 10 நிமிஷத்தில் உளுந்தே இல்லாமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மெதுவடை ரெடி பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சட்னி இன்ஸ்டண்ட்டாக வடை சாப்பிடணுன்னு தோணும்போது ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி பொரியை வச்சு வடை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சட்னி 10 நிமிஷத்தில் ஈவினிங்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த பொரியை வச்சு நம்ம இன்றைக்கி பொரி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொரி போண்டா பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம பொரி சேர்த்துக்கலாங்க. இப்போ பொரி பார்த்திங்கன்னா மிக்சி ஜார் ஃபுல்லாக இருக்குது. இதை அரைச்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக போயிடும். இப்போது நம்ம இதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொரி பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 3 வரமிளகாய் விதை சேர்க்காம ஒரு 3 வரமிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் முட்டை, கோஸ், காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற பொரி வந்து உப்பு பொரி, அதனால் இதில் உப்பு இருக்கும், குறைவாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டியாக நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட நான் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. நம்ம சேர்த்த இந்த உருளைக்கிழங்குல அந்த பிசுபிசுப்பு இருக்கும், அதனால் நான் தண்ணி சேர்க்காம அப்படியே கலந்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிசைய முடியலன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஓவல் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கிறேங்க. இதை வந்து நீங்கள் கட்லெட் மாதிரி ஷேப்புக்கு கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஓவலாக செஞ்சு எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி செஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக நம்ம இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி செஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. பேனில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கம்மியாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போது நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ஈவினிங்க்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பொரியை வச்சு நம்ம இன்றைக்கி பொரி போண்டா செஞ்சுருக்கோம். இப்போது இது எண்ணெயிலேருந்து நம்ம வெளியே எடுத்துட்டு மறுபடியும் இதே மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் பொரி மிச்சமாகி அது வந்து நமுத்து போச்சின்னு வீணாக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து சட்டுன்னு 10 நிமிஷத்தில் பொரிய வச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் போண்டா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோமதி ஃபுட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.